Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருவண்ணாமலை அருகே 15 வயது சிறுமியை 8 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காஞ்சிபுரத்தை சேர்ந்த சிறுமி திருவண்ணாமலையில் உள்ள பாட்டி வீட்டிற்கு சுப நிகழ்ச்சிக்கு சென்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. சிறுமி அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே 15 வயது சிறுமியை 8 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. காஞ்சிபுரத்தை சேர்ந்த சிறுமி திருவண்ணாமலையில் உள்ள பாட்டி வீட்டிற்கு சுப நிகழ்ச்சிக்கு சென்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த பிரம்மதேசம் கிராமத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்ள வந்திருந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த 15 வயது சிறுமி அடையாளம் தெரியாத ஒரு 8 பேர் கும்பலால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். கொடுமையான முறையில் இந்த சம்பவம் அரங்கேறியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் கடந்த 5 ஆண்டு காலங்களாகவே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் என்பது பன்மடங்கு அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது இந்த 15 வயது சிறுமிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொடூர சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் வெல்லும் தமிழ் பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழக மகளிரை போற்றி கொண்டாடக்கூடிய வகையில் நடத்தினாலும் கூட அவர்களுடைய அந்த பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் திமுக அரசு தவறிவிட்டதாக மிகப்பெரிய குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. கடுமையான அதிருப்தியும் உருவாகி இருக்கிறது. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் பெண்களுடைய பாதுகாப்பு என்பது முற்றிலுமாக கேள்விக்குறியாகி இருப்பதாக விமர்சனத்தையும் முன்வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதளங்களில் கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இது போன்ற கொடூரங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவது என்பது திமுக அரசினுடைய சட்டம் ஒழுங்கு தோல்விக்கு முழுமையான சாட்சி என விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு என்பதே இல்லாத நிலை ஆகிவிட்டதாகவும் கடந்த 5 ஆண்டுகளில் கட்டுக்கடங்காத போதைப் பொருள் புழக்கம், சட்டத்தின் மீதோ காவல்துறை மீதோ குற்றவாளிகளுக்கு எந்த அச்சமும் இல்லாத நிலை என தமிழகம் ஒரு இருண்ட நிலைக்கு போயிட்டு இருப்பதாக அண்ணாமலை ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இவற்றை சரி செய்து தமிழகத்தை மீட்டெடுக்கவே சில காலம் தேவைப்படும் எனவும் இத்தகைய மோசமான சூழலில் திமுக ஆட்சி இன்று தமிழகத்தை தள்ளி இருப்பதாகவும் கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதோடு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுமிக்கும் குடும்பத்தினருக்கும் முழு பாதுகாப்பும் மனநல ஆலோசனைகளும் வழங்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் அண்ணாமலை வலியுறுத்தி இருக்கிறார். இந்த சம்பவம் என்பது முழுக்க முழுக்க இரவு நேரத்தில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அந்த அடையாளம் தெரியாத கும்பல், கொடூர மனம் படைத்த கும்பல் என்பது முழுவதும் போதைக்கு அடிமையாக இருந்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கஞ்சா உள்ளிட்ட கொடிய வகை போதைப் பொருட்கள் என்பது தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையில் தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பட்டி தொட்டி எங்கும் மூளை முடுக்குகள் எங்கும் புறையோடி போயிருப்பதாக அரசியல் கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். நேற்று இரவு நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சம்பவத்திற்கும் முழுக்க போதை மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களே காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழ தொடங்கி இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அரங்கேறி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பை கேள்விக்குறியாக இருக்கிறது. பச்சிளம் குழந்தைகள் தொடங்கி பறக்கக்கூடிய விமானம் வரை இந்த பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பள்ளி, கல்லூரிகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் என பெண்கள் எந்த இடத்திலுமே சுதந்திரமாக நட முடியாத சூழலுக்கு திமுக அரசு தள்ளிவிட்டதாக ஒரு குற்றச்சாட்டையும் அரசியல் கட்சி தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த
பகுதி மக்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. குற்றவாளிகளை தேடக்கூடிய பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த பகுதி முழுவதுமே ஒரு பதற்றமான சூழல் நீடித்துக் கொண்டிருக்கிறது. சிறுமிக்கு இத்தகைய கொடூர சம்பவத்தை நிகழ்த்திய குற்றவாளிகள் அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அப்பகுதி மக்கள் விடுத்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறுமியுடைய அந்த பிரம்மதேசம் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கூடிய நிலையில் உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை காவல்துறையை நோக்கி எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். திருவண்ணாமலை அருகே 15 வயது சிறுமியை 8 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். காஞ்சிபுரத்தை சேர்ந்த சிறுமி திருவண்ணாமலையில் உள்ள பாட்டி வீட்டிற்கு சுப நிகழ்ச்சிக்கு சென்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. சிறுமி அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் ஏவா வேலுவின் மாவட்டத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாண்டியன். விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த பிரம்மதேசம் பகுதியில் 15 வயது சிறுமிக்கு 8 பேர் கொண்ட மர்ம கும்பல் பாலியல் தொல்லை அளித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக கடந்த 19ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பாட்டி வீட்டான பிரம்மதேசம் பகுதிக்கு சிறுமி வந்துள்ளார். நேற்று முன்தினம் அவர் மீண்டும் காஞ்சிபுரத்துக்கு சென்றுள்ளார். ஊருக்கு சென்ற மாணவி தனக்கு நடந்த அநியாயம் குறித்து பெற்றோரிடம் தெரிவிக்காத நிலையில் உடல்வலி காரணமாக பெற்றோர்கள் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அழைத்து சென்றுள்ளனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவிக்கு பாலியல் தொல்லை ஏற்பட்டுள்ளதாக பெற்றோரிடம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவியின் பெற்றோர்கள் காஞ்சிபுரம் போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பேரில் காஞ்சிபுரம் போலீசார் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் அவர்களுக்கு அளித்த தகவலின் பேரில் தற்போது தனிப்படை அமைத்து தடயவியல் நிபுணர்கள் மற்றும் போலீசார் பிரம்மதேசம் பகுதியில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்.